ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கீங்களா? ஜாலியும் சந்தோஷம் எப்போ வரும்னு கேட்டால், நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலோ, நம்ம இருக்கிற சூழ்நிலை நம்ம இதமாக இருந்தாலோ, அந்த மாதிரி ஜாலியும் சந்தோஷமும் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். சேலத்துலேருந்து 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் கண்ணங்குறிச்சி ஏரி அல்லது மூக்கநேரி அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி பார்க்குறதுக்காக போயிட்டுருக்குறோம். அந்த ஏரியில் போட் இருக்குது. அந்த பரிசில் வர சொல்லிக்கிறோம். ஒரு போட்டு பத்தாது, 2 போட்டு வேணுங்கிறதுக்காக 2டையும் வர சொல்லி அந்த 2 போட்டில் உள்ளே ஏறி போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பரிசலில் போகும்போது பரிசல் ஓட்டிகிட்டு வந்தவர் கூட அப்படியே பேச்சு கொடுத்தோம். இந்த ஏரி எப்படி வந்துச்சு, அந்த பழைய கதையெல்லாம் அவர்கிட்ட கேட்கும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு 30 பேர் பக்கம். மீன் பிடிக்க நீங்களே மீனவர்களா? மீனவர்கள் தான். ஏரி பக்கமாக இருக்கிறதுனால மீன் அப்படியே பழகிட்டீங்க. உங்களை விட்டு வேறு யாரும் பிடிக்க முடியாதுங்க? இல்லை, அப்படி இல்லைங்க சார். ஜென்ரல்ஸ் இந்த காட்டுக்காரங்கெல்லாம் எல்லாம் ஒட்டுமா ஒரு 30 பேர் இருக்கிறதுனால நாங்களே எடுத்து மீன் பிடிச்சி பண்ணிட்டு இருக்கோம். வெள்ளாம நீங்களே வாங்கி விட்டுருவீங்க. தண்ணி இல்லைன்னா வெள்ளாம் பண்ணலாம். தண்ணி போயிடுச்சு வெள்ளாம் பண்ண முடியாது இல்லைங்க சார். அதனால் காட்டுக்காரங்கெல்லாம் 30 பேர்னா ஏற்கனவே இங்கே காடு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. 30 பேர் எப்படி டெய்லி பிடிக்கிறீங்க? ஷேர் எப்படி எடுப்பீங்க? 30 பேர் மாதம் ஆனால் இப்போ பிடிக்கிறதுக்கு தனியாக கூலி கொடுத்துருவோம். எங்கள் பார்ட்னருங்களே பிடிக்கிறது வாரம்னா கூலி கொடுத்துருவோம். மாதம் ஆனால் விற்கிறது மீதி இருக்கிறாங்க. என்னென்ன மீன் பிடிக்கிறீங்க? கட்லா, லோகு, திலேட்டு, இறால், இல்லைங்க சிசி. ஏற்காடு மலையில் பெய்கிற தண்ணி மழை காலத்தில் ஓடி வந்து இந்த மூக்கநேரி டேமை சேருது. இந்த மலையில் ரொம்ப நல்லா மழை பெஞ்சு ஏரி ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. முழங்காலுக்கு மேலே தண்ணி இருந்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்கும். நீச்சல் தெரியாதவங்களாம் இந்த பரிசலில் போனால் கொஞ்சம் டேஞ்சரான ஜேர்னி தான். போகிற வழியில் அவர் போட்டுட்டு இருந்தவரை துடுப்பில் அந்த நெட்டு மாட்டிடுச்சு. மீன் பிடிக்கிறதுக்காக முன்னாடியே போட்டு வச்சுருக்காங்க. அந்த நெட்டு மாட்டிடுச்சு. அந்த நெட்டை மாட்டியிருந்ததை எடுத்து விட்டுட்டு பழையபடி எங்களை உள்ள ரவுண்டாக கூட்டிகிட்டு போனார். போகிற வழியில் ஆகாய தாமரை அங்கங்கே தண்ணியில் படர ஆரம்பிச்சிருக்கு. இதை இப்படி எடுக்காம விட்டாங்கன்னா இந்த தண்ணி பூரா இன்னும் 1 or 2 இயர்ஸில் பூரா ஆகாய தாமரையாக படர்ந்து நிறைஞ்சிருக்கும். இது எடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணணும். இது சேலத்தை சேர்ந்த ஒரு NGO குரூப் தான் இந்த ஏரியை நல்லா மெயின்டைன் பண்ணி சுற்றி வரைய ஏரி போட்டு ஒரு 50 மேன்மேடு தீவு மாதிரி நடுவில் மண்ணெல்லாம் போட்டு செடி நட்டு வளர்த்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த சமயத்தில் அங்கே விசாரிக்கும்போது சொன்னது நம்ம எல்லோரும் மனசார பாராட்டலாம் அவங்கள. பொதுவாக இங்கேருந்து போகிற பப்ளிக் ஆகட்டும், டூரிஸ்ட் ஆகட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கினதுனால அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அதனால் வர்றவங்க யாரும் உள்ளே வந்தாலும் பரிசலில் போகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து வர வேண்டாம். இங்கே பரிசல் உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கான அனுமதி இல்லை. இங்கே மொத்தம்
ஒரு 12,000 மரங்கள் நட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஒரு ரவுண்ட் நம்ம மூக்கநேரி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ திரும்பி கரைக்கு வர்றோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஏரியில் பிடிக்கிற மீன் எல்லாத்தையும் சேலத்துலேருந்து வர்ற பொதுமக்களுக்கு இவங்க கிலோ 100 ரூபா 120 ரூபா அந்த மாதிரி விலைக்கு விற்றுறாங்க. அதில் வர்ற லாபத்தை 30 விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுறவு மாதிரி வச்சுருக்காங்க. அது அந்த லாபத்தை பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், இப்போ ஒருத்தர் மீன் வெட்டிகிட்டு இருக்காரு. அது வாங்குறதுக்கு ஒருத்தர் தனியாக ரெடியாக இருக்காங்க. இங்கே இருக்கிற பூனைகள்லாம் அந்த மீனை சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருக்குது. இது மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இது ஒரு பறவைகள் சரணாலயம், மூக்கநேரி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிற அமைப்பில் 169 வகையான பறவைகள் இங்கே வர்றதை பார்த்து அடையாளம் கண்டிருக்காங்க. இங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க்கில் குழந்தைகள்லாம் போனால் ஜாலியாக விளையாடுறதுக்கான ஊஞ்சல் இருக்குது. சறுக்கு விளையாடுறதுக்கு சிமெண்டாலேயே 2 அணை நீளமாக சறுக்கு கட்டி விட்ருக்காங்க. முதல்லலாம் ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைகள்லாம் வரிசையை உட்கார வச்சு மரத்தடியில் ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கிறதுக்காகட்டும், ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காகட்டும் அருமையான இடம், அமைதியான இடம், இயற்கையான சூழ்நிலை. இதெல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.